அன்பிற்குரியவர்களே, புத்தகத்தின் உலகத்தின் முன் உங்களின் நான். இன்று நாம் தினமொரு குரலில் காணப்போவது அதிகாரம் 50 இடன் அறிதல். குரல் எண் 497. அஞ்சாமை அல்லால் துணை வேண்டா எஞ்சாமை எண்ணி இடத்தால் செய்யின். பொருள் உரை. இதுக்கு என்ன அர்த்தம்னா, செய்யும் வழிவகையை குறைவில்லாமல் எண்ணி தக்க இடத்தில் பொருந்தி செய்தால் அஞ்சாமையை தவிர வேறு துணை வேண்டாம் அப்படிங்கிறாங்க வள்ளுவர். அப்படின்னா என்னென்னா, நீங்கள் செய்யக்கூடிய இடத்துல எல்லாம் ரொம்ப யோசித்து பார்த்து ரொம்ப சிந்தித்து அந்த செயலை செஞ்சிங்கன்னா, பொருத்தமான தெரிந்து செஞ்சிங்கன்னா அந்த செயலுக்கு அஞ்சாமை, அதாவது அஞ்சாமை வீரத்தை தவிர தேவையில்லை அப்படின்ட்டாங்க வள்ளுவர். பொன்மொழி. இதுதான் அர்த்தம். உங்களுக்கு பிடித்த மிகச்சிறந்த இடம் எது என்ற கேள்விக்கு நூலகம் அப்படின்னு பதிலளித்தாங்க ஆப்ரஹாம் லிங்கன். இன்று வாசியுங்கள் நாளை வழிநடத்துங்கள், இன்று வாசியுங்கள் நாளை வழிநடத்தும் கேட்டிருக்கேன். வாசிப்பு உங்களை வாழ்வில் உயர்த்தும், வாழ்வு வசப்பட செய்யும், வாழ்வு நலமுடன் இருக்கும், சிந்தனை திறன் கூடும், கற்பனை திறன் அதிகரிக்கும், ஞாபக சக்தி அதிகரிக்கும். வாழ்க்கையை நீங்கள் என்னவெல்லாம் அடைய நினைக்கின்றீர்களோ அதெல்லாம் அடையலாம். உங்களோட வாசிப்பினால் உங்களுடைய ஞாபக சக்தி அதிகரிக்கும் போது உங்களுக்கு தேவையான அனைத்துமே கிடைத்துவிடும். நீங்கள் ஒரு ஸ்கூலில் படித்தாலும் சரி, இல்லை பொடித்தனமானாலும் சரி, வாசிப்பை நீங்கள் கை கொண்டு தினசரி செய்தித்தாள் வாசிக்க வேண்டும். நல்ல நல்ல புத்தகங்களை தேடி வாசிக்கலாம். அதான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். புத்தகத்துடைய அனைத்து பக்கங்களும் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு எது தேவையோ அது தேவையான எடுத்துக்கிட்டு விட்டுடலாம். அந்த மற்ற பக்கங்களை படிக்காமல் விட்டுடலாம். இன்னொரு பொறுமை சொல்ல கேட்டிருக்கேன். டு சக்சீட் இன் யுவர் மிஷன் யூ மஸ்ட் ஹேவ் சிங்கிள் மைண்டட் டிவோஷன் இன் யுவர் கோல். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சொல்கிறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு செயலில் நீங்கள் வெற்றி பெற ஒருமுகத்தன்மையுடன் பக்தியுடன் இருக்கணும் அப்படின்றாங்க. இதுக்கு தான் அர்த்தம். அதனால் இன்று வாசியுங்கள் நடத்தும் கேட்டிருக்கேன். வாசிப்பு வசப்படுத்துங்கள், வாழ்வு விளம்பரங்கள். இன்று வாசியுங்கள் நாளை நடத்துங்கள் கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.